கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. நாங்கள் ரிஷியும் இல்லை, ஓர் ருஷியில் சொன்னோம் Hello everyone, என் பேர் அகஸ்தியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிஷா, ஏசிஇ ட்ரைனர் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்காக. எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இட் இஸ் நாட் எ ஸ்மால் ஃபீட் டெஃபினட்டாக. ஏன்னா நான் உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துருக்கேன். இட் இஸ் ரியலி அ வெரி ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ பர்சனலி. அண்ட் கண்டிப்பாக வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடாமல், அவ்வளோ எஃபர்ட் போடாமல் கண்டிப்பாக வந்து ஒன்று வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டம். அந்த டெடிக்கேஷன் கன்சிஸ்டன்சி இல்லைன்னா அது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று வந்து நீங்கள் ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணது வந்து அதுவும் வந்து இட்ஸ் நாட் எ ஸ்மால் ஃபீட் டெஃபினட்டாக. I wish you all the best in your fitness career, and all the best and congrats. Thank you. This is Srivatsan. நிஷா வந்து எனக்கு ஒரு 2005லேருந்து தெரியுங்க. என்னோட இன்ஜினியரிங் பேட்ச்மேட் அவங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வி காட் பிளேஸ்ட் இன் அ கம்பெனி. ஸோ அவங்களோட கம்ப்ளீட் ஜேர்னி நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து நிஷா வந்து என்றைக்குமே ஒரு பயங்கர செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சன்னு தெரியுங்க. அவங்க நினச்ச விஷயத்த முடிச்சிருவாங்க. பட் திஸ் கைண்ட் ஆஃப் அன் ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இட் இஸ் ஃபினாமினல், பயங்கர இன்ஸ்பிரேஷனல். நிறையா கற்றுக்கணும் போல் இருக்குது. ஏகப்பட்ட டிப்ஸ் நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன் அவங்கக்கிட்ட. அவங்க இந்த மாதிரி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணது வந்து இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி பெனிஃபிஷியல் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் இன் டு ஃபிட்னஸ் அண்ட் ஹூ வாண்ட் டு நோ அபவுட் ஃபிட்னஸ். அவங்களோட நாலேஜ் வந்து ரொம்ப வாஸ்ட் இந்த ஏரியாவில். ஐ திங்க் நம்ம எல்லாரும் நிறையா கற்றுக்கலாம் இவங்ககிட்டேருந்து. நான் சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணிட்டேன். நம்ம நிஷா இருக்காங்கல்ல, இதுவும் தப்பான இடம். கரெக்டான விஷயத்த கரெக்டான ஆள் தான் சொல்லணும். க்ளோஸ் பண்ணிப்போம். ஆல்ரைட், இப்போ ஓப்பன் பண்ணுவோம். மை செல்ஃப் ஜிகே, ஹூ இஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் பாஸ்ட் 15 years or 16 years. பட் லாஸ்ட் 2 years ஒரு ஆளை நான் ஜிம்மில் பார்த்துருக்கேன். துருன்னு ஓடுவாங்க அண்ட் வெரி மச் எஃபெக்டிவ் அண்ட் மோட்டிவேஷனல் பர்சன் நிஷா. நவ் ஷி இஸ் ஆக்சுவலி ஏசி சர்டிஃபைட் ட்ரைனர். தியரட்டிக்கலும் ப்ராக்டிக்கலும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களோட பழைய லுக்கும் இப்போ புது லுக்கும் பார்த்துருப்பீங்க. வாட் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற வேர்டுக்கு நிஷான்னு கூட சொல்லலாம். ஷி இஸ் டூயிங் அ வெரி குட் ஜாப் ஆன் எஜுகேட்டிங் அதர்ஸ் டு ஹாவ் எ ஹெல்த்தி லைஃப். மற்றவங்களையும் எஜுகேட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு ஹெல்த்தியான லைஃபை கொடுக்கணுன்றது தான் அவங்க மோட்டிவேஷனாக வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி விமென் யூ ஹாவ் டு ஃபாலோ, பிகாஸ் ஷீ இஸ் சச் அ மோட்டிவேட்டட் பர்சன், which personally I know. I'm starting my workout with some of the input from Nisha. Okay? Enjoy, keep smiling and have a happy and healthy life. Bye-bye. Signing off, GK. Hi viewers, this is Rekha, நிஷாவோட ஃப்ரெண்ட். நீங்கள் ரீசெண்டாக நிஷாவோட ஃபிட்னஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு நிஷாவை வந்து 2002லேருந்து தெரியும். ஷீஸ் ஆல்வேஸ் இன்டு ஃபிட்னஸ். காலேஜ் டைம்லேருந்து இப்படி சொன்னேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து என்னது நிஷா வந்து ஃபிட்னஸ் பண்ணிட்டு இருக்காளா காலேஜ் டைமில், நாங்களும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இட் இஸ் ட்ரூ. ஷீ ஃபாலோஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் த்ரூ ஹர் பாடி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, திடீர்னு அவள் வந்து கூகுள்லேருந்து ரிசர்ச் பண்ணிட்டு கீட்டோ டயட் பண்ணுறேன், சாலட்ஸ் ஒன்லி சாப்பிட்றேன், ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாள். திடீர்னு சொன்னால் கார்ப்ஸ் எல்லாம் நீ கட் பண்ணிட்டேன், ஒன்லி ப்ரோட்டீன்ஸு அப்படின்பா. இதெல்லாம் எனக்கு அப்போ 2002 ரொம்ப புதுசு, இந்த மாதிரி ஃபுட் ஸ்டைல்ஸ் எல்லாம். ஐ எம் ஸோ கிளாட் ஷீ ஃபவுண்ட் ரைட் அகாடமி அண்ட் ரைட் வே அந்த ஃபிட்னஸ்க்காக. I think it is always in her mind and நினைக்கிறேன். அதனால தான் she achieved that. She has lost a lot of weight. Now she looks like Tapsi Panu. So good luck and congrats to her. Keep watching our videos. Subscribe. Thank you. Hi Nisha ma'am, hope you are doing good.
First of all, congratulations on your YouTube channel. And I saw the videos. They are really very inspiring, and I just love your determination towards fitness. For someone like me who is already dealing with the fitness issue, obesity issue, and lots of women issues, so as a viewer, I just got very motivated with your videos. And I remember the time when I was in Chennai and we used to talk about the fitness, your fitness regime, how you manage being a mom and a software professional and a fitness enthusiast too. So it's really an inspiring thing for us as a viewer, and just keep it up. All the best. Thank you. Hi Nisha, congratulations for completing ACE certified personal training. சூப்பர் அச்சீவ்மெண்ட்ங்க நீங்கள். ஓகே, ஸோ உங்களை பற்றி நான் ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களை எங்கே பார்த்தேன்? ஸ்லாமில் பார்த்தேன் உங்களை நான். ஆஸ் எ கிளைண்ட்டாக வந்தீங்க நீங்கள். யூ வாண்டட் டு ரெடியூஸ் யூர் வெயிட். உங்களுக்கு ஆர்த்தட்ரிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் சில அட்வைசஸ் கொடுத்தேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கு சில 1 or 2 months நான் பர்சனல் ட்ரைனிங்கும் எடுத்தேன். ஸோ எடுத்தப்போ ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொன்னேன். அது இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அதாவது யூ ஷுட் புஷ் யுவர் லிமிட்ஸ். ஸோ இது நீங்கள் அப்பயும் என்கிட்ட சொன்னீங்க, நீங்கள் தான் மாஸ்டர் ஃபஸ்ட் டைம் எதை சொன்னீங்கன்ட்டு. அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் லிமிட்ஸை தாண்டி இன்றைக்கி நீங்களே ஒரு சர்டிஃபைட் ட்ரெயினர் அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா இட்ஸ் பிக் அச்சீவ்மெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின். ஸோ என்னோடய விஷஸ் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் நிறைய பேருக்கு, நிறைய லேடிஸ்க்கு நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ், அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேமிலியை பார்க்கணும், ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் மீறி நீங்கள் இதெல்லாம் பண்ணதில் நீங்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நீங்கள் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ நீங்கள் இந்த இன்ஸ்பிரேஷனை கண்டினியூ பண்ணணும். இதே மாதிரி நிறைய லேடிஸ் கிளைண்ட்ஸ் பாருங்கள், அவங்க ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்கள அச்சீவ் பண்ண வைங்க. உங்களுக்கு எப்பவுமே எனக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Hi ma'am, I hope you are doing good, and first of all I would like to congratulate you for starting a new YouTube channel, and you are absolutely doing great job. Of course you are inspiring me to take better care of myself too, and to be honest, I've been watching you for so long time now, and your transformation has been incredible and a top notch. And also on this point I would like to thank you for sharing all the easy peasy workouts and helpful information needed. Thank you ma'am. ஹாய் வியூவர்ஸ், நான் கிரேஸ் மேரி, நிஷாவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவள் பிறந்ததுலேருந்து எனக்கு அவளை தெரியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை. அவள் பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருப்பாள். மேரேஜுக்கு முன்னாடி ரொம்ப லீனாக இருப்பாள். ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு குழந்த பிறந்துச்சு. குழந்த பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 months அவளுக்கு ஆக்சுவலாக ப்ரீமெச்சூர் பேபி. 8 months முன்னாடியே குழந்த பிறந்துருச்சு. ஸோ ரொம்ப ஒல்லியாக குட்டி பேபி தான் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளால் ஒரு 4 months ஆகிறப்ப தான் அந்த குழந்த ஒரு 2 kg இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அவளால் 2 கையால் தூக்க முடியாது. அப்போ தான் அவளுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவளால் கையால் கூட குழந்தைய கேரி பண்ண முடியாது, அப்படியே கீழே விழுந்துரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் ரத்தவாதம். ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் வலிக்கும், எங்கெங்கே மூட்டி இருக்கோ அங்கெல்லாம் வலிக்கும். ஸோ அவளால் வண்டியை கூட ஓட்ட முடியாது. ரொம்ப ஃபேட் ஆகிட்டா, அவள் இருந்த மாதிரியே கிடையாது. ஸோ அப்பயும் 4 months ஸ்டெராய்ட் டேப்லெட் கொடுத்து கிட்னியை செக் பண்ணி டேப்லெட் கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே டிப்ரெஷனில் இருந்தாலும் இல்லையா எனக்கு தெரியல, வெளியில் பெருசாக காட்டிக்க மாட்டான். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 years போச்சு. அதுக்கப்புறம் அப்போ தஞ்சாவூரில் தான் அப்போ ஏதோ ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா. இப்போ குழந்தைங்க இருக்கிறதுனால சாஃப்ட்வேரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பிஸ்னஸ் கொஞ்சம் டல் ஆனோன்னா திருப்பி சென்னைக்கே போயிட்டாங்க. திருப்பி சாஃப்ட்வேருக்கு போயிட்டா. அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஏதோ கொஞ்சம் அந்த டயட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால், மில்லட் டயட்டு, அப்புறம் கொஞ்சம் வாக்கிங் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு. ஆனால் வெயிட் பெருசாக ரெடியூஸ் ஆகலை. போன வருஷம் இந்த பேண்டமிக் ஸ்டார்ட் பண்ணப்போ ஊருக்கு வந்தா. அப்போ பார்த்திங்கன்னா செம்ம பழைய நிஷா வந்த மாதிரியே இருந்தது. மேரேஜுக்கு முன்னாடி நான் ஸ்கூலில் பார்க்குற நிஷா திருப்பி வந்தா. என்ன நிஷா இப்படி சேஞ்சுன்னு கேட்டாக்க, அக்கா நான் அந்த மாதிரி ஜிம் போயிட்டுருக்கேன், ஒரு 1.5 years ஜிம் போயிட்டுருக்கேன் கண்டினியூஸாக அப்படின்னு சொன்னான். அப்புறம் பார்த்தா கையில் அவ்வளோ பெரிய பல்க்கு, காலில் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ரென்த், மசில்ஸு சான்ஸே இல்லை. அவளை பார்த்தா ஒல்லியாக இருக்கா, ஆனால் பார்த்திங்கன்னா செம்ம மசில், பாடியில் ஹெவி ஸ்ட்ரென்த்து. ஸோ நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலாக நான் யோகா தான் பண்ணுவேன்.
அவளோட எனக்கு ரொம்ப வயது கொஞ்சம் கூட 42 ஏஜ். நான் யோகா பண்ணுவேன். ஸோ எனக்கும் வந்து அவளை பார்த்துட்டு ஜிம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நான் வந்து எப்படி நிஷா இந்த வயசில் நான் போய் பண்ணுறதுன்னு கேட்டேன். ஸோ வாங்க நம்ம ஊரில் உள்ள ஜிம்முக்கு போய் நான் உங்களுக்கு எப்படியும் ட்ரெயின் பண்ணுறேன்னு ஒரு நாள் ஜிம்முக்கு கூப்பிட்டு போயிட்டு போட்டால் காலில் பார்த்தீங்கன்னா 2 காலையும் 250 கேஜி வந்து ப்ரெஸ் பண்ணான், லெக் ப்ரெஸ்ஸு. பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். அங்கே சுற்றி எல்லாமே ஜென்ஸ் வந்து அப்படியே பார்த்து ஆன்னு வாயை பழந்துட்டு இருந்தாங்க. என்னென்னா அவங்களாலே அதை ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல பெரிய மோட்டிவேஷன் சொல்லிட்டு அந்த ஜிம் வச்சுருக்கவங்க சொன்னாங்க. ஸோ இவன் நிஷா தான் பெரிய மோட்டிவேட்டர் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரியலி கிரேட் நிஷா வந்துட்டு. ஏன்னா வந்து ஆர்ஏ அப்படிங்கிறது வந்து எப்படி டயபெட்டிஸு, இந்த தைராய்டு, ப்ரெஷரு இது மாதிரியெல்லாம் இல்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இது ஒரு மோசமான வியாதி. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எனக்கு தெரியும் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஏஜ் உள்ள ஒரு 45 ஏஜ் உள்ள 2 பேர் வந்து ரீசெண்டாக இறந்துட்டாங்க. ஆர்ஏ வந்து அவங்களுக்கு இதே மாதிரி 20 வயசில் கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்த 4 மாதத்தில் வந்த ஆர்ஏவால் ஒரு 45 வயசுலலாம் அவங்க வந்து இறந்து போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க ஸ்டெராய்டு வேறு வழியே இல்லாமல் லைஃப் ஃபுல்லாக ஸ்டெராய்டில் தான் இருந்தாங்க. ஸோ நிஷா வந்து எப்படி இந்த அளவுக்கு இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதுவும் நம்ம சமுதாயத்தில் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து குனிஞ்சு நிமிந்து அம்மையறைங்க வெளியில் போகாதீங்கன்னு சொல்கிற இந்த சமுதாயத்தில் எப்படி இவ்வளோ அழகாக அவள் பண்ணா. ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அவளோட சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நாம் தான் கேர்ள்ஸாக வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நன்றி. Hi to all the fitness enthusiasts. This is Nandita and Nisha is our cutest and sweetest aurum, I can say. She is doing a great job. I remember a quote, lead by example. So after looking at her transformation from almost 85 kgs to 58 is really an example for a beginner like me and to many of us. The dedication and the hard work shown by her while maintaining both professional and personal life is really a great inspiration. Thanks Nisha for inspiring us and all the best for your future endeavors. Keep us more motivated by sharing more skills. நிஷா எப்படி இருக்கீங்க? எங்கள் ஜிம் ஹார்ட்கோர் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ தஞ்சாவூர் அவங்களோட ஒரு ப்ரீசியஸான கிளைண்ட்டு, வெரி பிரேவ் உமன். இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். புதுசாக ஒர்க் அவுட்ஸ் நிறையா பண்ணுவாங்க. ஒரு பயம்னா அவங்களுக்கு என்னென்னே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு 10 ஜென்ஸ் இருந்தாலும் அப்படி அவங்களுக்கெல்லாம் டஃப்பு கொடுக்குற அளவுக்கு எங்கள் ஜிம்மில் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு உமன் அப்படின்னா அவங்க நிஷா. புதுசாக என்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம், இருக்கிற பெண்களுக்கு எப்படி முன்னுதாரணமாக வந்து இருக்கலாம், அப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். உண்மையிலேயே எங்களுக்கு வந்து அவங்க எங்கள் ஜிம்மில் கிளைண்டாக கிடைச்சது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம். நிறைய உமன்ஸ்க்கு வந்து ஒரு முன்னோடியாக இருக்காங்க. எந்த ஒர்க் அவுட்டுமே வந்து ஹெசிடேட் பண்ணவே மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணவும் மாட்டாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. மோரோவர் அதை விட பார்த்திங்க அப்படின்னா அவங்கள மாதிரி டயட் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, முடியவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் 30% அப்படின்னா மீதி 70% வந்து டயட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெளிவாக ஃபாலோ பண்ணுற ஒரு உமன் அப்படின்னா அது அவங்க எங்கள் நிஷா தான். அவங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிஷா, உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸு. கீப் இட் அப். தேங்க்யூ. பாய் நிஷா. ஹாய் ஆல், நிஷாவோட கசின் நான். நிஷாவுக்கு ருமத்தாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு. அவளோட குழந்தைய கூட அவளோட டெலிவரி சமயத்தில் தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டா. அதுக்கப்புறம் நிறைய மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிட்டா. பட் இதெல்லாம் சைடு எஃபெக்ட் ஆகுமோ அப்படிங்கிறதுக்காக அவள் என்ன பண்ணான்னா, ஹெல்த்தியாக ஃபிட்னஸாக இருந்தால் நம்ம இதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் எக்ஸசைஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தா. அவளுக்கு பாசிட்டிவ் அப்ரோச் ரொம்ப. எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து இதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற அவளோட பாசிட்டிவ் அப்ரோச் தான். அந்த நிறைய ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தா, நிறைய எக்ஸசைஸ் பண்ணா, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளோட ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா. அவளோட ஃபிட்டாகவும் வச்சுக்கிட்டா. இப்போ அவளுக்கு எந்த ப்ராப்ளம் எதுவுமே வரல. அதே மாதிரி நம்ம மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் நம்மளை இந்த மாதிரி பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவள் யூடியூப் சேனலில் ஆரம்பித்து எப்படி ஹெல்த்தியாக இருக்கலாம், எப்படி ஃபிட்டாக இருக்கலாங்கிறதுக்கு சேனல்ஸில் நிறைய வீடியோ போட்டால். மோஸ்ட் ஆஃப் யூ நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஃபிட்டாக நம்ம வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா வேஸும் அவள் கொடுத்துருக்கா. பாருங்கள். யூ ஆல்சோ பி சேஃப் அண்ட் பி ஹெல்த்தி. தேங்க்யூ.
Hi Nisha. It's a pleasant surprise for me to see this fitter and healthier version of you. You look stronger, you look younger, and you look beautiful. And you are a motivation for me, and your videos are also very useful and very helpful. And I wish you all the best and keep it up. School friend. Nisha is very energetic person. So we used to discuss like more about fitness, exercise. I used to take tips from her. So I asked her like, what do you do, to being fit? She used to tell me that I do jogging, cycling, and so exercise. So also she completed a AC training certification. Congratulations to her. So I started, checking her videos regarding exercise and fitness. It's very simple. I think anyone can do it. So she's, I think she's trying to encourage and motivate, inspiring others to be, able to being fit. And the health is very important, as well. We know that. So I think on a daily basis, she is sharing a lot of fitness and exercise video. I think I can recommend to my friends and others, which will be very useful to everyone at this point of time. Pandemic situation. So at least we have to be like take care of our health ourselves. So I wish her all the best, and Nisha, keep rocking. Hi ma'am, how are you? I hope you are doing good. And recently I saw your workouts videos. It's really very good and really very nice to lose 27 kgs. It is not a small matter. You did really hard work, and it is success for you to lose 27 kgs. I am really inspired from you. I try to do workouts and I try to follow your videos. It's very good and well. All the best ma'am. Thank you. Bye bye. ஹாய் வியூவர்ஸ், என் பேர் ருத்ரா, நான் நிஷாவோட சிஸ்டர். இன்னைக்கு நான் என்னை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நிஷா எப்படி இந்த ஸ்டேஜ்க்கு வந்தா, என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணா, எனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கா, எல்லாமே சொல்கிறேன். ஓகே, ஸோ நிஷா எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப க்ளோஸு. அண்ட் எனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு, எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கா அப்படின்றது. அது எல்லாமே போயிட்டு இப்போது நில் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஒரே காரணம் அவளோட டெடிக்கேஷன். அது மட்டும் தான் சொல்லுவேன். அண்ட் கண்டினியூஸாக அவளோட ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா. ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுலையா இருக்கட்டும், அண்ட் சாப்பிட்றதுலையா அது இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப கான்ஷியஸாக குழந்த பிறந்தது அவளுக்கு. அதுக்கப்புறமா ரொம்ப கான்ஷியஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டா எல்லாமே. அண்ட் நான் வந்து ஒரு 6 months முன்னாடி அவகிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ நான் வந்து எதுவுமே ப்ராப்பராக பண்ணாமல் இருந்தேன். அவள் வந்து எனக்கு இன்புட் கொடுத்தா. ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் ரிலேட் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோட இதில் வந்து ஃபுட் எப்படி, மீல் பிளான் வந்து நம்ம எப்படி மாற்றணும், எப்படி நமக்கு தகுந்தாப்புல எடுக்கணும் அப்படின்றத எனக்கு ரொம்ப நல்லா கைட் பண்ணான். அண்ட் ஒர்க் அவுட்ஸ், என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், உனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணும், எடுத்தோடனே 2 வாரத்தில் நான் எப்படி ஒல்லியாவேன் அப்படின்ற மாதிரி எல்லா வீடியோலையும் காட்டுற மாதிரிலாம் வந்து அதெல்லாம் நடக்கவே நடக்காது. குட்டி குட்டி ஸ்டெப்ஸ், பேபி ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக சொன்னான் எனக்கு. அப்படி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன், இன்னும் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இங்கே பக்கத்தில் ஜிம்மில் ஒன்று ஜாயின் பண்ணிவிட்டு அவள் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணேன். நான் யூஎஸில் இருக்கனால அவளால் டைரெக்டாக கால் பண்ணி எப்போ என்னால் பேச முடியாது. நான் வந்து வீடியோ எடுத்து அவளுக்கு சென்ட் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி நீ வந்து இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோ, இப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாள். ஸோ ரொம்ப மோட்டிவேட்டிங், ரொம்ப வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ எனக்கு இதெல்லாம் என்னென்ன இம்பேக்ட் ஆச்சு அப்படின்னா, என்னோட ஸ்லீப் ரொட்டீன் வந்து எப்படி மாற்றிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மேஜர் இம்பேக்ட் இருந்தது. அண்ட் ஃபுட்டை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்றது, அண்ட் ஒர்க் அவுட்ஸ் பிளான், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக சொன்னால். எனக்கு இது வந்து என்னோட ஹெல்த்து மட்டும் இல்லாமல் என்னோட லைஃப்பில் வந்து ரொம்ப ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து எப்படி என்னால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதுக்கும். ஸோ கண்டிப்பாக அவளோட வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். அண்ட் எல்லாருமே நம்ம வந்து வீடியோ போய் பார்ப்போம் யூடியூப்பில், வந்து இது பண்ணால் எப்படி நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஒல்லியாகலாம் அப்படி இப்படிலாம். அதே மாதிரியே பார்த்துட்டு மட்டும் விட்டுறாதீங்க, அதையும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன்.
and also good luck, Nisha. Hi friends, thank you for the videos. It really means a lot to me. என்னோட கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஹிஸ்ட்ரியே எனக்கு ரீவைண்ட் பட்டன் போட்ட மாதிரி எல்லாமே மைண்டுக்கு வந்துட்டு போயிடுச்சு. நீங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுருக்கீங்க, எனக்காக சொல்லியிருக்கீங்க. உங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்கரேஜிங்காகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது. உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் எனக்காக வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் தி வியூவர்ஸ் ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோட்டிங் வீடியோ. ப்ரொமோஷன் கிடையாது, என்னை பற்றியோ சேனல் பற்றின ப்ரொமோஷன் கிடையாது. இது எதுக்காக பிளான் பண்ணியாச்சு அப்படின்னா, என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னு என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நான் சொல்லியிருக்கேன். இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், மோட்டிவேட்டர்ஸ் அண்ட் ட்ரெயினர்ஸ், இவங்க எல்லாரும் அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல என் ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இது ரெண்டும் வச்சு பார்க்கல ஐ திங்க் யூ கைஸ் கேன் ரிலேட் டு இட், என் ஜேர்னி எப்படி இருந்தது. ஸோ இது உங்கள் ஃபிட்னஸ் ஜேர்னியில் 0.1% மோட்டிவேட்டிங்காகவோ இன்ஸ்பைரிங்காகவோ இருந்தால் தென் ஐ வில் பி ரியலி ஹாப்பி அபவுட் இட் கைஸ். ஸோ எப்படி ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் தி ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஹவ் ஷேர்ட் திஸ் வீடியோ, thank you very much. Thanks guys. We'll meet you in another session. Bye bye.